This video is for information and previous result analysis only. Long term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் என்னங்க 668 இல்லைங்களா? 668 நான் பார்த்து என்ன பண்ணியிருப்போம், இந்த 6 வச்சு தான் கொடுத்தோம் இல்லைங்களா? 6 வச்சு தான் கொடுத்தோம். இருந்தாலும் என்ன பண்ணிட்டோம், நேற்று மிஸ் பண்ணிட்டோங்க இல்லைங்களா? பாருங்கள், 6 வச்சே தான் கொடுத்தோம். ஆனால் இருந்தாலும் நேற்று மிஸ் பண்ணிட்டோம். 6 அழகாக விட்டுட்டோம் இல்லையா? அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், 69 கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், போர்டில் 6, இங்கே பாருங்கள் 8, இங்கே 6 இல்லைங்களா? 600. இந்த பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாவே இதில் எதுவுமே இருக்காது, 668 மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா? இருந்தாலும் நேற்று என்ன பண்ணிட்டோம், 58 தான் கணக்கு வந்துச்சுன்னு 58 கொடுத்தோம் இல்லைங்களா? 558 கூட வந்திருக்கலாம், 668 வந்துருச்சு இல்லைங்களா? இந்த கணக்கில் போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ டோட்டலாகவே இந்த மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நேற்று வந்து போர்டில் போர்டில் 6 நம்பர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி 8, 6, 8 தான் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொடுக்கும்போது ஏபிபிசி எப்படி கொடுத்தோம், இது 5, 8 வச்சு கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலாக ஒரு பெருசாக ஒன்றும் எதுவுமே இல்லை. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு நாளுக்கு வரலைன்னா அடுத்த நாள் உட்காரும். அதுதான் நம்ம கான்செப்ட்டு, மிஸ்ஸே ஆகாது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு. ஓகேவா? இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இன்றைக்கி அழகான லைன் வருது, எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். முன்னாடி 3 நம்பர் வச்சு அடிச்சிட்டு இருந்தோம், அதை வச்சு தான் நேற்று அடிச்சிருக்கோம். எப்படின்னு பாருங்கள். ஸோ கவனமாக கவனிங்க, வீடியோ முடிக்க வரைக்கும். புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இந்த ஒரு வாரமே ஒரு கான்செப்ட் ஆடிட்டு இருந்தான். ஓகேவா? டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நேற்றுமே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அவன் எப்படி கொண்டு வந்து வச்சுருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? நேற்று எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? அதனால் கவனமாக கவனிங்க, அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ இந்த மாதிரி இல்லைங்களா, முன்னாடி வர ரிசல்ட் எடுத்து என்ன பண்ணுவான், அடுத்த நாள் முன்னாடி வர 3 நம்பர் எடுத்து அடுத்த நாள் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருந்தான் இல்லைங்களா? அதுதான் நேற்று சொன்னோம், இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. பட் நேற்று எப்படி வந்துச்சு அப்படின்னு மட்டும் கவனிங்க. ஓகேவா? நேற்று எப்படி வந்துச்சுன்னு கவனிங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் எப்படி வச்சுட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு கான்செப்ட் எடுக்க முடியும். ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த கான்செப்ட்டில் பாருங்கள். இப்போது இங்கே மார்க் பண்ணியிருக்கல, இங்கே பாருங்கள், 608க்கு முன்னாடி 3 நம்பர், அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். 608 என்னது, 6க்கு 1, 8க்கு 8, 0க்கு 0, 3மே பாஸ் ஆகிருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட்டு, 715 இங்கே இருக்குது இல்லையா? முன்னாடி 3 நம்பர் பாருங்கள், 715 இருக்குது. அப்படியே பாருங்கள், அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள், 527 இருக்கும், 572 இருக்கும். அதாவது 571, இங்கே என்ன 572 இருக்கும். அப்படியே லிங்க் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருந்தான். முந்தினத்து பாருங்கள், 927 இருக்கும். இங்கே பாருங்கள், 427. புரியுதுங்களா? அதை மட்டும் பவர் பண்ணி வச்சுட்டான். நேற்று எப்படி கொண்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன சொல்லுவேன், 4க்கு 7, 5க்கு 8, இது உங்களுக்கு தெரியும்ல. 4க்கு 7, 5க்கு 8, 9க்கு 6, இப்படி தான் திருப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். எஸ்டர்டே பிஃபோர் என்ன, முன்னாடி 3 நம்பர் 995. இங்கே பாருங்கள், 9க்கு 6 வச்சுட்டான், அந்த 9க்கு 6 வச்சுட்டான் இல்லையா? 5க்கு 8 வச்சுட்டான். புரியுதுங்களா? அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், ரிசல்ட்டை வச்சுட்டான். 668 இல்லைங்களா? அப்படியே பாருங்கள், 9 6 திருப்பிட்டானா, இந்த 9 6 திருப்பிட்டானா, 5க்கு 8. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், 5க்கு 8, 4க்கு 7, 6க்கு 9, அந்த கான்செப்டில் கொண்டு வந்து வச்சுட்டான். புரியுங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கலாம். ஒரு ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஃபஸ்ட்டு டே இந்த 603 ஃபுல் பவர் பண்ணி பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் ஃபஸ்ட்டு டே. ஓகேவா? 2வது நாள் இந்த 517 என்ன பண்ணியிருக்கான், 520 கூட்டி வச்சுருக்கான். 3வது நாள் என்ன பண்ணியிருக்கான், இந்த போல் இருக்கிற 4 மட்டும் என்ன பண்ணியிருக்கான், 9 மட்டும் 4 பவர் பண்ணி 427 வச்சுருக்கான் இல்லைங்களா? நேற்று என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த கான்செப்டில், அதாவது மிரர் நம்பர் இல்லாமல் அதர் நம்பரை எடுத்து 628 வச்சுட்டான். ஒவ்வொரு நாளும் ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்குமே என்ன இருக்குது, 195. ஆப்போசிட்டாக பார்த்தா 591. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ பார்ப்போம், போர்டு வைஸாக என்ன நம்பர்ஸாக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கவனமாக கவனிக்கவா. இன்றைக்கி சி போர்டு பார்ப்போம். சி போர்டில் 2 விதமான கான்செப்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்னு பாருங்கள், 2 விதமாக வரலாம். இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 2 நம்பர் வரதுக்கு சான்ஸ், என்ன நம்பர்னு கொஞ்சம் கவனி. ஓகேவா? அப்போது இங்கேருந்து நம்ம சென்டர் பண்ணி பார்ப்போமா? பார்த்தா என்ன ஆகும், எப்படி பார்ப்போம், கீழேருந்து மேலே பார்ப்போம் இல்லையா? அப்போ கீழேருந்து மேலே பார்த்தா என்ன இருக்குது, 721 இருக்குது. அப்போது இந்த 2க்கு பவர் பண்ணி என்ன பண்ணிட்டான், 8 வச்சுட்டான். 3க்கு 8 வச்சுட்டான். 2க்கு ஒன்று கூட்டி பார்த்தா 3, அதுக்கு பவர் பண்ணி 8 வச்சுட்டான். அப்படி பவர் பண்ணி வச்சு 8 வைக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் தான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ 721, 731 பார்க்கலாமா? ஸோ 1ஆம் நம்பர் வரதுக்கு சி போர்டில் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பேர் என்ன வைக்கலாம், 1 இல்லைன்னா 6 சி போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு பேர் இருக்குது. அடுத்த பேர் பார்ப்போமா? இன்னொரு கான்செப்ட் பாருங்கள், 2 விதமாகவும் இன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 2ல் ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக வந்துடும், எந்த மாற்றம் இல்லை. அப்போ அதே மாதிரி
இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த பாக்ஸை இறக்கி வைக்கிறேன் கீழே. ஓகேவா, இங்கே இறக்கி வச்சிடலாம். ஓகேவா, இறக்கி வச்சுட்டு ஹரிசாண்டலில் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அப்போது அப்படி பார்க்கும்போது நம்ம எப்போ போல் என்ன பண்ணுவோம், ரைட்டு டு லெஃப்ட்டு பார்ப்போம். ரைட்டு டு லெஃப்ட்டு பார்த்தா என்ன இருக்குது, 724 இருக்குது இல்லையா, 724 இருக்குது. அப்போ 724 அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்போ 7 சென்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லைங்களா, அப்போ 2க்கு என்ன பண்ணியிருக்கான், மேலே பார்த்த மாதிரியே தான் இல்லையா, அங்கே 3 வைக்கணும், உன்னை கூட்டியோ கழிச்சோ வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 2க்கு பவர் பண்ணியிருக்கு, அதாவது 8க்கு பவர், 3க்கு பவர் பண்ணி 8 வச்சுருக்கு. அப்புறம் மறுபடியும் 3ஆக மாற்றிடலாமா, ஸோ இதை 3ஆக மாற்றிடலாம். அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். அப்போ 724னா போர்டில் 734 வரத்துக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா, அப்போ எப்படி வரலாம், போர்டில் பாருங்கள் 724ன்னு போர்டில் காமிச்சோம் அப்படின்னா இல்லையா, 734ன்னு கொண்டு வந்து போர்டில் முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ சி போர்டில் என்ன சான்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பருக்கும் 4ஆம் நம்பருக்கும் சி போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்துட்டு எந்த போர்டு எப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ சி போர்டுக்கு இதுதான் கான்செப்ட். அடுத்து பி போர்டு பார்ப்போம். ஓகேவா, ஓகேவா பாருங்களேன், பி போர்டில் ஸோ இங்கே பார்ப்போமா, அங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதாவது 278ன்னு பாருங்கள், அதாவது கட் பண்ணுற பாருங்கள் 278ன்னு பாருங்கள். ஓகேவா, மாற்றி இந்த 287 278ன்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 268ன்னு வரலாமா, புரியுதா கான்செப்ட் உங்களுக்கு, 278 268ன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா, அப்போது 278 268 உங்களுக்கு புரியுத மாதிரி சொன்னால் என்னது, 2க்கு இல்லைங்களா 2 இருக்குது, அப்போது 7க்கு 1 கழிச்சு 6 இருக்குது. அப்போ பேலன்ஸ் நம்பர் என்ன இருக்குது, 8ஆம் நம்பர் தான் இருக்குது. அப்போ 8ஆம் நம்பர் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் பி போர்டுக்கு. புரியுதுங்களா, இது ஒரு கான்செப்ட்டு. இந்த அதாவது மொத்தமாக 2 4 5 நம்பர் எடுத்து பார்த்தா ஒரு கான்செப்டில் நமக்கு 8ஆம் நம்பர் பி போர்டுக்கு வருது. இப்போது இன்னொரு ஸ்டெப்பு பாக்ஸை கீழே இறக்கி வைக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம மாற்றி பாக்ஸில் பார்த்தோம்ல, இப்போ ஸ்ட்ரைட்டாகவே பார்ப்போங்க. பாருங்கள், இங்கே இறக்கி வைக்கிறேன், ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வச்சுருக்கேன், தெரியுதா. இப்போ பாருங்களேன், ஏஷ் யூஷுவலாக என்ன பண்ணலாம், இந்த 2 சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த 2 சென்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 சென்டர் பண்ணிக்கிட்டோன்னா 278ன்னு மேலே போகும். உங்கள் பாருங்கள், இந்த 7க்கு 1 கழித்து 1 மைனஸ் பண்ணி 6 வந்துருச்சு. புரியுதுங்களா, அப்போது பேலன்ஸ்க்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போது 278ன்னு மேலே போச்சுன்னா 268ன்னு கொண்டு வந்து போர்டில் முடிக்கிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போது பி போர்டில் நம்ம 8ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா 3ஆம் நம்பர் தான் வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா, அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பி போர்டில் 8 3 தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ சி போர்டில் என்ன எடுத்தோம், சி போர்டில் 1 4 எடுத்தோம், பி போர்டில் 8 3 எடுத்திருக்கோம். அப்போ புரியுதுங்களா, 84 பாருங்கள், எழுதுனா பாருங்கள், பிசி சான்ஸு 84 34 இல்லைங்களா, 81 36 31 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு பிசி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா, எக்ஸாக்டான உங்களுக்கு பிசி கம்மியாக வேணும், இவ்வளோ நம்பர்ஸ் தான் தராது, கரெக்டாக எடுத்து கொடுனா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவேன், சிங்கிள் போர்டு ஆல் போர்டுமே ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா, இப்போ நம்ம ஏ போர்டு போய் பார்ப்போம். இப்போ ஏ போர்டு பார்ப்போம். ஏ போர்டை மார்க் பண்ணுறேன், கவனிங்க. ஓகேவா, இங்கே என்னங்க இருக்குது, 427 இருக்குங்க. ஓகேங்களா, மறுபடியும் ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் போடலாமா, அந்த பாக்ஸை பாருங்கள், 427 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம 2 ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ கவனிங்க, இப்போ 427 அப்படின்னா பாருங்கள், 4க்கு 4 சென்டராக இருக்குது, 4க்கு சென்டராக 4 வந்துருச்சு. அப்போது 6க்கு, அதாவது இந்த பாக்ஸ் ஹரிசாண்டல் பாக்ஸில் இருக்க இந்த 7க்கு 1 கழித்து 6 வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ்க்கு 2ஆம் நம்பர் தான் என்ன வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும். புரியுதுங்களா, அப்போ எப்படி வரும் பாருங்கள், அதாவது எப்படி பார்ப்போம் நாம் பாருங்கள், 472ன்னு பார்த்தா இல்லைங்களா, போர்டில் கொண்டு வந்து என்ன பண்ணணும், 462ன்னு காமிக்க சான்ஸ் இருக்கா, இது ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது அப்படியே பாக்ஸை இன்னொரு ஸ்டெப் தள்ளி வைக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து இங்கே தள்ளி மூவ் பண்ணுற பாருங்கள், இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா, இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டேன். இதுலேயும் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 542ன்னு இருக்கும் இல்லைங்களா, 542ன்னு இருக்கும். அப்போது இந்த 5க்கு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே 6 வந்திருக்கு இல்லைங்களா, இந்த 4 காமனாக வச்சுக்கலாம். இந்த 5க்கு ஒன்று கூட்டி 6 வந்துருச்சு அப்படின்னா, ஒன்று கூட்டி கழிச்சு வந்தால்
பேலன்ஸ்க்கு 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்படி பார்க்கும்போது 2 மெத்தடில் பார்த்தாலுமே ஏ போலில் 2ஆம் நம்பர் வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பர் நம்ம 2 மெத்தடில் என்ன எடுத்திருக்கோம், 2ஆம் நம்பர் ஏ போலில் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அப்போது இன்னொரு சான்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அப்போது இந்த பாக்ஸை தூக்கிடுவோம். ஓகேவா. இன்னொரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இப்போ பாருங்களேன், இங்கிருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகேவா. இந்த பாக்ஸை பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. இது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல சென்டர் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள் 054ன்னு இதில் வந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ கீழேருந்து மேலே பாருங்கள் 450ன்னு வந்திருக்கும். கீழேருந்து மேலே பார்த்தா 450, மேலேருந்து கீழே பார்த்தா 054. அப்போ 450 அப்படின்னு இந்த 4 சென்டராக பண்ணிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இந்த 5ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி 6ஆம் நம்பர் வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது ஏ போலன்னு வரலாம். 0 வைக்கலாமா. அப்போ பாருங்கள் 0 வச்சு என்னங்க ஆகும் பாருங்கள், என்ன ஆகும்னு பாருங்கள். 450ன்னு கொண்டு வந்து மேலே இருக்கும்போது 460ன்னு கொண்டு வந்து போர்டில் முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போ ஏ போலில் இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குது, ஏ போலில் என்ன இருக்குது சான்ஸு, 0க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ ஏ போல் என்னங்க இருக்குது, 0 வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ 450 460 வரத்துக்கு சான்ஸ் அதிகம். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏ போல் நான் பார்த்த நம்பர் என்னங்க, இப்படி எழுதுனா பாருங்கள் 0 இல்லைங்களா, இல்லை 2. பி போலில் பார்த்தது 8 இல்லைன்னா 3. சி போலில் பார்த்தது 1 இல்லைன்னா 4 இல்லைங்களா, இந்த மாதிரி இல்லைன்னா 6. இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ எப்படி எடுக்கலாம் நம்பரு, 281 286 284 இல்லைங்களா, 084 இந்த மாதிரிலாம் 086 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். கம்பேரிஷன் நிறைய இருக்குது, ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டு பெஸ்ட்டாக நம்பர் நான் கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம். நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துட்டேங்க. ஓகேங்களா. ஒரு 7-8 நம்பர் ஒரு நம்பர் பக்கமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நம்பர் போட முடியாது, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி ஓகேங்களா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி 2 ஜோடி 3 ஜோடியெல்லாம் அது பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஏபியும் பாஸ் ஆகிருக்கு, பிசியும் பாஸ் ஆகிருக்கு, ஏசியும் பாஸ் ஆகிருக்கு. ஒரே ரிசல்ட்டில் 3மே ஆளும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ நம்பர்ஸ் வரும். ஸோ நான் வந்து ஏபிபிசிஎஸ்சி தனித்தனியாக கம்மியாக எடுத்து கொடுப்பேன். ஓகேங்களா. ஜஸ்ட் 2 நம்பர் 3 நம்பர் அதிகபட்சம் தர மாதிரி எடுத்து கொடுப்பேம். அதே மாதிரி உங்களுக்கு போர்டு அப்படி தான், சிங்கிள் போர்டு ஆல் போர்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. வேணுங்கிறத வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியர் 3 ஷோவுமே இருக்குங்க. ஓகேங்களா. ஒரு மாதம் ஒரு இடம் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை ஷோ கணக்கப்பட்டு பாருங்கள், 90 ஷோ வரும். கேரளா 30 ஷோ, 120 ஷோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம தரமான வேணிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 மணி கம்யூனிட்டி போய் செக் பண்ணுங்கள். கோல்டன் மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கால் பண்ண பேசுங்கிறீங்க, பேசாமல் தான் கோல்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கிரேட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் என்னோட கமிப்பு. தேங்க்யூ.